குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அந்நியாரிடத்திலே நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேரிலே சென்று அந்நியாருடைய தாயாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதேபோல எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்நியார் கேப்டன் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவர்களும் ஒரு மாதத்திற்கு முன்பாக இயற்கை எய்துவிட்டார்கள். இந்த இரண்டு துக்க நிகழ்வுகளிலும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினாலே அவரை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் நான் ஆறுதல் கூறினேன். உங்கள் மத்தியில தான் கூறினேன். ஆறுதல் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க தாயார் இருந்ததற்கு நேரிலே வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல். நன்றி.